பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைத கீல லஹும் உஸ்குனூ ஹாதிஹில் கர்யா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகளுக்கு, பனி இஸ்ராயீல்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான், இந்த ஊரிலே நீங்கள் தங்கியிருங்கள், பைத்துல் முகத்தஸிலே தங்கியிருங்கள், வகுலூ மின்ஹா, அதிலே நீங்கள் சாப்பிடுங்கள், ஹைது ஷி'தும், எங்கே நீங்கள் விரும்பினீர்களோ அங்கே நீங்கள் சாப்பிடுங்கள், என்ன விரும்பினீர்களோ சாப்பிடுங்கள், சந்தோஷமாயிருங்க, இந்த ஊரை நீங்கள் வச்சுக்கோங்க. வகூலு, இன்னும் அந்த ஊரில் நுழையும் போது நீங்கள் சொல்லுங்கள், ஹித்தத்துன் மகஃபிரத்துன் அர்த்தம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி அர்த்தம். யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை அழித்து விடுவாயாக என்று அது பொருள். அவ்வாறாக நீங்கள் அமைதியாக சொல்லிய வண்ணமாக அந்த ஊரில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். வதுகுருல் பாப சுஜ்ஜதன், இன்னும் அந்த ஊருடைய வாசலில் நுழையும் போது குளிந்தவர்களாக நுழையுங்கள், தலை தாழ்த்திய வண்ணமாக நுழையுங்கள். இங்கே சஜிதாவுக்கு அர்த்தம் சஜிதா செய்த நிலையில் அந்த அர்த்தம் இல்லை, தலை தாழ்த்தி மரியாதையோடு அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை வெளிப்படுத்தியவர்களாக நுழையுங்கள். அல்லாஹ்வுடைய உயர்வை மனதில் வைத்து அவன் முன்னால் தலை குனிந்து நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். அப்படி செய்தீர்களானால் நகஃபிரு லக்கும் ஹதாயாக்கும், நாம் உங்களுக்கு உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்போம், ஹதியாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்போம், மன்னித்து சனஸீதுல் முஹ்சினீன், மேலும் இஹ்சான் செய்த நல்ல காரியம் செய்தவர்களுக்கு, இஹ்சான் செய்தவர்களுக்கு மேலும் சவாபையும் கொடுக்கும். பாவங்களை எல்லாம் மன்னித்து மட்டுமில்ல, அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அதிகப்படுத்தியும் கொடுப்போம் என்று நாம் அவர்களுக்கு சொன்னோம். நபை நஃபிர் ஹதியாத்திக்கும் சனஸீதுல் முஹ்சினீன். ஃபபத்தல அல்லதீன ஸலமூ மின்ஹும் கௌலன், ஃபபத்தல அல்லதீன ஸலமூ மின்ஹும், அவர்களிலிருந்தும் அநீதி செய்தவர்கள் மாற்றிவிட்டார்கள், கௌலன் சொல்லை, கைரல்லதீ கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக அதை மாற்றிவிட்டார்கள். ஹித்தத்துன் என்று சொல்லப்பட்டதற்கு மாற்றமாக அவர் ஹப்பத்துன் ஃபி ஷஅரத்தின், சிலர் ஹிந்தத்துன், இவ்வாறெல்லாம் அந்த வார்த்தையை வேண்டுமென்றே மாற்றிவிட்டார். ஹித்தத்துன்னா பாவங்களை மன்னிப்பாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு அர்த்தம். கொஞ்சம் மாற்றி ஹப்பத்துன்னு சொன்னால் விதை, ஹிந்தத்துன்னா கோதுமை அப்படின்னு அர்த்தம். அது திமுறான பேச்சு. அஞ்சபை வேணும்னே விடைக்கிற மாதிரி சொல்றது. அஞ்சபை ஒரு வார்த்தை, அழகான வார்த்தையை சொல்லி கொடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து ஏதோ ஒரு சின்ன வார்த்தையை உள்ள புகுத்தி ஒரு வார்த்தையை எடுத்து அதை ஒரு அசிங்கமான வார்த்தையை மாற்றி அதை சொல்றது. இது அவருடைய திமிரை காட்டு. அல்லாஹ்வுடனே விளையாடுறாங்க, ரசூலுடனே விளையாடுறாங்க. அவர்களுக்குள்ள விளையாண்டா பரவாயில்ல, அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் அவர்கள் கூறிய வார்த்தைகளுடனும் விளையாடுகிறார். அல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறான், அபில்லாஹி பி ஆயாத்தி குந்தும் தஸ்தஹ்சிஊன், இன்னும் உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வசனங்களும் தானா உங்களுக்கு கிடைத்தது நீங்கள் விளையாடுவதற்கு, கேலி கிண்டல் செய்வதற்கு அப்படின்னு. அதே மாதிரி இவ்வாறு அவர்கள் அல்லாஹ் சொன்ன உத்தரவுக்கே மாறு செய்த காரணத்தினாலே அல்லாஹ் அவர்கள் கடுமையாக தண்டனை இறக்கி வைத்தான். அரசல்னா ஆடையும் ரிஜிசம் மினசமாயி, வானத்திலிருந்து அவர்களுக்கு கடும் தண்டனையை நாம் இறக்கி வைத்தோம். பிமா கானும் எதிரிமூன், அவர்கள் அநீதி செய்து வந்த காரணத்தினாலே, அல்லாஹின் மீது அவர்கள் இவ்வாறு மரியாதை குறைவாக நடந்து கொண்ட காரணத்தினாலே கடும் தண்டனையை அவர்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். சிலர் சொல்றாங்க, அந்த தண்டனையின் காரணமாக அவர் எல்லாருமே குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். என்னங்க பை? அவ இவ்வாறு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடும் தண்டனையை கொடுத்து வந்தான், அவர் செய்த அந்த குற்றத்தின் காரணமாக. அதே மாதிரி அல்லாஹ் எந்த ஊருக்குள் நுழையும் போது இவ்வாறு அவர்கள் திமிராக கொழுப்பாக பேசினார்களோ அந்த ஊருக்குள் நுழைய விடாமல் அல்லாஹ் அவர்களை ஆக்கிட்டான். கடைசியாக தீஹி என்ற ஒரு பெரிய மைதானத்திலே அவர்கள் 40 வருஷம் அங்கே தங்கி திரியும்படி அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த தண்டனை அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாறு செய்தவர்களுக்கு. எவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் கொடுக்குறான் நமக்கு, இந்த நியமத்துக்கள்லாம் வாங்கிட்டு அவனுடைய உத்தரவுக்கே மாறு செய்து வந்தால் கடைசியில் அல்லாஹ் அந்த மாதிரி தான் கடும் தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. என்ன பை? சரி, இப்போ யஹூதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேசிக்கொண்டார்கள்,
எங்களில் குஃப்ரோ இன்னும் அல்லாஹ்வுக்கு மாறுபடுவதோ நடக்கவே இல்லை. நாங்கள்லாம் எப்பவுமே அல்லாஹ்வுக்கு செல்ல பிள்ளைகள். காலத்தில் யஹூத் நஹ்னு அஹிப்பாவுல்லாஹி நஹ்னு அப்னாவுல்லாஹி வ அஹிப்பாஹு, அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் நாங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் நாங்கள் என்றைக்குமே அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதில்லை. எங்களிலிருந்து யாரும் அல்லாஹ் தஆலாவுக்கு குஃப்ர் செஞ்சதில்லை, அவன் உத்தரவுக்கு மீறினதில்லை என்று பேசிக்கொண்டார்கள். இப்போ அவங்களுக்குள்ள நல்லாவே தெரியும், பல தடவை அந்த மாதிரி நகர்ந்துருக்குன்னு. யஹூதிகள் செஞ்சு தண்டனை தான் காளை மாட்டை வணங்கினது. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு உத்தரவுக்கு மாறு செய்து அந்த ஊருக்குள் நுழையும் போது ஹித்தத்துன்னு சொல்ல சொன்னதுக்கு ஹப்பத்துன்னு சொல்லிட்டு உள்ளே போனது. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய உத்தரவை மீறி தாவூத் நபியுடைய காலத்தில் மீன் பிடிச்சது, அல்லாஹ் அவங்க எல்லாத்தையும் குரங்கா பன்றியா மாற்றினது, இது எல்லாம் நிகழ்ந்தது இது யஹூதிகளுக்கு தான். இதை மறைத்தார்கள். அதுதான் அல்லாஹ் உடனே சொல்லி காட்டுறான், நீங்கள் செய்தது என்ன பேர் அயோக்கியத்தனம், அல்லாஹ் உத்தரவுக்கு எப்படி மாறினீங்க, அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுத்தான். அதே மாதிரி இப்போவும் அல்லாஹ் உத்தரவுக்கு மாறாதீங்க. அல்லாஹ் இப்போ என்ன சொல்கிறான், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் சொல்கிறான் அவங்களுக்கு, அந்த உத்தரவுக்கு மாறாதீங்க, உத்தரவு கட்டுப்பட்டுருங்க, நீங்களும் முஸ்லீம் ஆயிருங்க, நல்லா இருப்பீங்க. இல்லையா முன் சென்ற மக்கள் உங்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த தண்டனை எப்படி அனுபவித்தார்களோ அதே மாதிரி நீங்களும் அனுபவிப்பீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். வஸஅலுஹும், அந்த யஹூதிகளுக்கு நபியை நீங்கள் கேளுங்கள், அனில் கரியத்தில் லதி கானத் ஹாதிரத்தல் பஹர், கடலோரத்தில் இருந்த ஒரு ஊரை பற்றி கேளுங்கள். அந்த ஊருடைய பேர் ஈலா. மதியனுக்கும் தூர் சீனா மலைக்கு நடுவில் இருந்துச்சு அந்த ஊர். இந்த ஊர் மக்களுடைய நடந்த விஷயத்தை பற்றி இந்த மக்களிடத்தை கேளுங்கள். அவங்க யாருங்க? அந்த ஊர் மக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நபி அனுப்பி வச்சிருந்தான். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த செய்தி இது. அப்ப அல்லாஹ் உத்தரவிட்டான் அவர்களுக்கு, சனிக்கிழமை நீங்கள் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடு செய்வதற்காக ஒதுக்கி விட வேண்டும். அன்றைய நாளிலே நீங்கள் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. அவங்களுடைய தொழிலை கடலில் போய் மீன் பிடிக்கிறது தான் தொழில். யாருமே அன்றைய நாள் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. அல்லாஹ் உத்தரவு கட்டுப்படணும். அடுத்த நாள் தான் மீன் பிடிக்கணும்னு உத்தரவு போட்டான். ஆனால் அல்லாஹ் அவன் சோதிச்சான். எப்படி சோதிச்சான்? மற்ற நாள்லாம் கடலில் போட் எடுத்துக்கிட்டு படகு எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு பிடிச்சா கொஞ்சோண்டு மீன் வரும். அந்த 10 மீன் 15 மீன் ஆகப்படும். இத்தனை 100-200 கிடைக்கும். ஆனால் அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம்னு தடை செஞ்சானே, அன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடல் அந்த மீன்கள்லாம் அவன் கரையில் நின்றுக்கிட்டு நேராக அந்த ஊருடைய கரையில் நின்றுட்டு தலையை மேலே தூக்கி பார்க்குது. அவங்க அப்படியே அவளுக்கு ஆசை பொங்குது. இவ்வளோ மீன் ஒரு வலை போட்டால் போதும், ஒரு வலையில 1 லட்ச ரூபாய்க்கு மீன் பிடிக்காம இருக்குது. அவ்வளோ இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் உழைச்சா 1 மாதத்துக்கு உழைக்க தேவையில்லை, அவ்வளோ வருது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஆனால் மொத்த நாள்லாம் பாருங்க மீன் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்னடா செய்யலாம் அப்படிங்கிறான். என்னடா அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான், இன்னைக்கு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மீன் பிடிக்க வேணாம்னு தடுத்தாங்க சில பேர். அதையும் மீடியா என்ன பண்ண, சைத்தா சொல்லி கொடுத்தான் அவங்களுக்கு. சைத்தா இன்னைக்கு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காமிச்சான். நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, அந்த கடல் பக்கத்தில் ஒரு பெரிய வாய்க்கா வெட்டி ஒரு பெரிய குளத்தை வெட்டிடுங்க. அந்த மீன் வர்றதில்ல, அன்னைக்கு போய் சுற்றி படகுல போய் அந்த மீனை துரத்துங்க. எல்லா மீனும் வாய்க்கா வழியாக அந்த குளத்துல வந்துடும். உடனே வாய்க்கால அடைச்சிடுங்க. அடுத்த நாள் போய் வாய்க்கால் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். கடலில் போனால் அப்படி பரவி போயிடுது. ஆயிரக்கணக்கான மீன்கள் எல்லாம் காணா போயிடுது. திரும்ப அடுத்த வாரம் தான் வருது. இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சானுங்க, அதே மாதிரி வாய்க்கால் வெட்டி படகுல போய் துரத்துறானுங்க எல்லா மீனையும். அது வாய்க்கால் வழியாக குளத்துல விழுகுது. ஆகா வர அன்னைக்கு பூரா அல்லாஹ் அவருடைய மதிக்க சொன்னனால மதிக்கலை. அல்லாஹ் ஏன் மதிக்க சொன்னான், ஏன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அன்னைக்கு மீன் பிடிக்க வேணாம்னு சொன்னான்? அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் ஈடுபடணும், வணங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அன்றைய நாளும் போய் அவங்க மீன் பிடிக்க தந்திரம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதனால அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு அல்லாஹ் வணங்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க அல்லாஹ் தஆலா அந்த செபுத்து அவங்களுக்கு சனிக்கிழமை கொடுத்தானே, அந்த சனிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை வணக்கத்துக்காக ஒதுக்கிடணும். நமக்கு அல்லாஹ் தஆலா பொது நாளாக வெள்ளிக்கிழமை கொடுத்தான். அந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு நேரம் பாங்கு சொன்ன பின்னாடி வியாபாரம் செய்யாது. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ் திக்ரின் பக்கம் விரைந்து வா அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. அவர்களுக்கு யஹூதிகளுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை முழுவதும் ஓய்வு கொடுத்துடணும். இன்னைக்கு வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் திக்ரை தவிர தொழுகை விபாதத்தில் வேற வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டிருந்தான். இதுவே அல்லாஹ் நம்ம செஞ்ச ஒரு பெரிய கருணைகள், ஒரு கருணை. நீ எவ்வளோ கஷ்டமா போயிருக்கு, வெள்ளிக்கிழமை கடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா. ஜும்மாவுக்கு மூடுமையான்னு சொன்னா கூட பல ஜவுளி கடைக்காரங்க மூடாம ஷிஃப்டா பிரித்து
20 பேர் ஒரு நிற்கிறான், 20 பேர் வேற கடை வேற மதியில் போயிட்டு அங்கே 1 மணிக்கு தொழுகை நடக்குங்க, இங்கே 1:30 மணிக்கு தொழுகை நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்டாக பிரித்து போயிட்டு கடையை மூடுறது இல்லை. ஏன்னா இவ்வளோ பேர் கடையை மூடிட்டு திரும்ப எல்லாத்தையும் போட்டு எடுத்து வைக்கிற கஷ்டங்க சில பேர் கேட்டான். அப்போ காலையில சாயந்தரம் வரைக்கும் மூடாதுன்னு சீசன் டைமில் தொழுகை விட்டுருவானு ஒழிய கடையை விட மாட்டான். அதனால எல்லா மேலே இறக்கம் காட்டிட்டான் வச்சுங்களேன். இப்போ அந்த மக்கள் இருந்தார்களே, கடலோரத்தில் இருந்தார்கள். இது யஅதூன ஃபி ஸப்தி, அவர்கள் சனிக்கிழமைகளை வரம்பு மீறினார்கள். அவர்களுக்கு மீனை தடுத்திருந்தா மீன் பிடிக்கக்கூடாது, அந்த மீனை பிடித்தார்கள். இது தஅதீம் ஹீதானுஹும் யௌம ஸப்திஹிம் ஷுர்அன், ஏனென்றால் அவர்களுடைய அந்த யௌம ஸப்திஹிம், அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த சனிக்கிழமையை கண்ணியப்படுத்திய நேரத்தில், யௌமு ஸப்திஹிம்னா அவருடைய சனிக்கிழமைன்னு அர்த்தம் வைக்கலாம். இன்னும் சபத்த அப்படின்னா சனிக்கிழமையை கண்ணியப்படுத்தினான்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் வச்சோம். யௌம ஸப்திஹிம், அவர்கள் சனிக்கிழமையை கண்ணியப்படுத்திய நேரத்தில். என்ன பை? இது யஅதூன ஃபி ஸப்தி, இது தஅதீம் ஹீதானுஹும் யௌம ஸப்திஹிம் ஷுர்அன், சனிக்கிழமையை அவர்கள் கண்ணியப்படுத்தும் நேரத்தில் அந்த ஷுர்அன், அந்த மீன்கள் லாஹிரத்தில் வெளிரங்கமாக வந்து மீன் தண்ணிக்கு மேலே தலையை தூக்கி தூக்கி பார்க்கும் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் உண்டு. இப்போ யௌம லா யஸ்பிதூன், அவர்கள் சனிக்கிழமையுடைய கண்ணியத்தை பேணாத நாட்களிலே அப்படின்னா மற்ற நாட்களிலே அர்த்தம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த மாதிரி மற்ற நாட்களிலே, சனிக்கிழமை அவனுக்கு வராத நாளிலே அர்த்தம். யௌம லா யஸ்பிதூன், வராத நாளிலே லா தஅதீம், அவ்வாறு மீன்கள் அங்கே கரையோரத்தில் வரவில்லை, நடுக்கடலில் போய் தான் பிடிக்க வேண்டி இருக்குது. கதாலிக்கு நபுலுஹும் பிமா கானூ யஃப்ஸகூன், இவ்வாறு தான் நம் பாவிகளான மக்களை சோதனை செய்கிறோம். அதாவது அவர்கள் பாவிகளை அல்லாஹ் இவ்வாறு சோதனைகள் செய்வான். நீ அல்லாஹ் கட்டுப்படுறியா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தொழுவ போவான், கடையை மூடிட்டு. அப்பதான் 10 கஸ்டமர் வந்து நிற்பானுங்க. அசல் தொழுவு போகணும்னு நினைக்கிறேன், அப்பதான் 10 கஸ்டமர் நினைக்கிறேன். இல்லை காலையிலிருந்து பார்த்தா ஓடிட்டு இருக்கிறானுங்க. தொழுவு போகலாம், செருப்பு மாட்டி ஜுப்பா மாட்டி சட்டையை மாட்டி கிளம்புறான். வருங்க பாய் பாய் கொடுத்துருப்போங்க பாய், அப்பதான் 10 பேர் நிற்பான். இது அல்ல நான் செஞ்ச சோதனைங்கிறான். அதாலுக்கு நபுலுஹும், இப்படித்தான் அவர்களை நம்ம சோதிக்கிறோம். நீ அப்போ அல்லாஹ் கட்டுப்படுறியா கடை வியாபாரத்தை பார்க்குறியோ? தொழுக பாங்க சொல்லிட்டான்னு வச்சுட்டு போக போகிறேன், நீ வேணும்னா வேறு கடையில் வாங்கிக்கோ, இல்லையா நில்லு போயிட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடையை ஷட்டரை சாத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உண்மையில அல்லாஹ் கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய சோதனைங்கிறான். நம்ம அதே மாதிரி பொதுவாகவே நீ ஒரு தௌபா செய்கிற சாராயம் பிடிக்கூடாது, அப்போ தான் ஒவ்வொரு சாராய கடை திறப்பான். உங்க மனசு ஒரு சோதிக்கிறதுக்காக வேண்டி இதை பற்றி பேசக்கூடாது, தௌபா செஞ்சிடற. அப்போதான் 4 பேர் வந்து உன்னை பற்றி பேசுவான், அவனை பற்றி தேவையில்லாத பேசிட்டு இருப்பான். அது எதுக்கு உன் தௌபா நீ உறுதியாக இருக்கிறியா, அது குலைச்சறியா, அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை காட்டுவான் அந்த மாதிரி. அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல உத்தரவு போட்டு நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நிறையா மீன் அனுப்பிச்சி விட்றான். அப்படியே ஆசை ஊறுது அவங்களுக்கு. அப்பவும் தௌபா செஞ்சு அவர்கள் இஸ்திகாம் தான் இருந்துட்டாங்க, எல்லாம் வெற்றியை கொடுத்துருவான். டெய்லி மீன் அவங்க வர்ற மாதிரி ஆக்கிடுவான். கொஞ்ச காலம் சோதிப்பான் அல்லாஹ் ஜல்ல. அவங்க அதையும் மீறி இப்போ மீன் பிடிச்சாங்களோ அல்லாஹ் தஆலா, அதுக்கு முன்னாடி மீன் கடல் கரைக்கு வர்றதில்லை, எல்லாமே கடல் தான், நடுக்கடலில் தள்ளி விட்டான். அதை திரும்ப வர்றதே இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, யௌம லா யஸ்பிதூன், சனிக்கிழமை கொண்டாடாத நாளிலே அவற்றை அந்த மீன்கள் லா தஅதி மீன்கள் அவற்றை வரவில்லை. கதாலிக்கு நபுலுஹும் பிமா கானூ யஃப்ஸகூன், அவர்கள் பாவம் செய்து வந்த காரணத்தினால் இவ்வாறு தான் அவர்களை நாம் சோதித்தோம். வைது காலத்து உம்மத்தும் மின்ஹும், அவர்கள் ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள், மொத்தம் 3 கூட்டம் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு கூட்டம் மீன் பிடிச்சிச்சு பையன், இன்னொரு கூட்டம் இருந்துச்சு அவன் தடுத்துச்சு. எப்பா அயோக்கியத்தனம் பண்றீங்கப்பா, ரொம்ப பெரிய தப்பு, இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி அவன் கேட்கல. இப்போ அல்லாஹ் தஆலா அவனுக்கு சோறு ஊத்துற ராசிக்கு அல்லாஹ் நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு, அவன் என்னைக்கு இதுக்கு தருவான், ஏன் அல்லாஹ் வேணான்னு சொன்னாலும் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப தடுத்து பார்த்தாங்க. அவன் பேச்ச கேட்கல. உடனே அவங்க சோறு எழுப்பிக்கிட்டாங்க. தனக்கும் அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய அதாப் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க மஹல்லாக்கும் இவங்க மஹல்லாக்கும் மத்தியில் ஒரு சோறு எழுப்பிக்கிட்டாங்க. அப்போ அந்த மீன் பிடித்தார்களே அந்த மக்கள் தொடர்ந்து மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க. சனிக்கிழமை ஒரு பிரிவு தடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு பிரிவு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பிரிவு 3ஆவது பிரிவு அதே ஊரில் இருந்துச்சு. அவங்க மீன் பிடிக்கவும் இல்லை, மீனை அந்த மீன் பிடித்தவங்க தடுக்கவும் இல்லை. இவங்க கூடயும் சேரல, அவங்க கூடயும் சேரல. அது மட்டும் இல்லாமல் நேராக தடுத்தாங்களே அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க நீ தான் எத்தனை சொல்லி அந்த திருட்டு பேரை கேட்க மாட்டாங்க, அப்புறம் மறுபடியும் அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, தேவை என்ன வந்துச்சு, தேவையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அவன் கேட்க மாட்டான்னு தெரியல,
கேட்க மாட்டான், தெரிஞ்ச பின்னாடி போய் திருப்பின்னு சொல்றீங்க. ஏங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாருங்க? இந்த 3வது கோஷ்டி யார்கிட்ட சொல்லுது? 2வது கோஷ்டிட்ட தடுத்தாங்களே அந்த மக்கள்கிட்ட வந்து. அவங்க சொன்னாங்க 2 காரணத்துக்காக நாங்கள் தடுக்கிறோம். ஒன்று அல்லாடுறாங்க மாதிரஸ் இருக்காங்க, யாரெல்லாம் நாங்கள் அதை விரும்பல. மீன் பிடிக்கிறது நாங்கள் விரும்பவே இல்லை என்று அல்லாஹ்விடம் எங்களை காட்டிக் கொள்வதற்காக வேண்டி மாதிரஸ். இன்னொன்று செய்யக்கூடிய நசீகத்தின் காரணமாக அவர்கள் யாராவது ஒருவராக திருந்தலாமே. இல்லை நம்ம மாமன் மச்ச சொந்த பண்ண தானே, எல்லாம் தண்டனைக்கு ஆளாகக்கூடாது, யாராவது ஒருத்தர் திருந்தலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். ஒரு காரணம் என்னங்க மாதிரத் மகஃபிரத், அது உதுர்னா சங்கடம் கூறுதல், அந்த அர்த்தம் வைக்கலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாட்ட போய் நாங்கள் சொல்லுவது கியாமத்தில் போய் சொல்றதுக்காக. அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, ஏண்டா இந்த மக்கள் மீன் பிடிச்சாங்களே சொல்லலையா அவங்கள்ட்ட என்று அல்லாஹ் என்கிட்ட கேட்டால் சொன்னோம். அல்லா நாங்கள் சொன்னோம், அவள் கேட்கவில்லை என்று அல்லாஹ்விடம் மாதிரத் செய்வதற்காக வேண்டி நாங்கள் இவ்வாறு தடுக்கிறோம். இது ஒரு காரணம். வசாலுஹும் சரிங்களா? இது காலத்து உம்மத்தும் மின்ஹும், அவர்களும் ஒரு கூட்டம் கூறிய பொழுது, யாரும் எந்த கூட்டம்? இந்த 3வது கூட்டம் யாரையும் தடுக்கவும் இல்லை, மீன் பிடிக்கவும் இல்லை. அந்த கூட்டம் சொல்லுகிறது, யாரை பார்த்து தடுத்தார்களே அந்த மக்களை பார்த்து, லிமத்தஅதுன கௌமன், ஏன் அந்த மக்களுக்கு போய் உபதேசம் செய்கின்றீர்கள்? அல்லாஹ் முஹ்லிகுஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை அழிக்க இருக்கிறான். அவ் முஅذிபுஹும், தண்டிக்க இருக்கிறான். அதாபன் ஷதீதன், மிக கடும் தண்டனையாக. அப்படிப்பட்டவர்களை நீங்களே ஏன் உபதேசம் பண்றீங்க உங்களுக்கு தேவையில்லாம என்று கேட்டார். காலு, அவர்கள் சொன்னார்கள், மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், ரப்பிடத்திலே நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதற்காக வேண்டி, மன்னிப்பு கோருவதற்காக வேண்டி, அல்லது உதுர் காரணம் சொல்வதற்காக வேண்டி, 2 வைக்கலாம். என்ன காரணம்? பை அல்ல அவங்கள்ட்ட கேட்டா பதில் சொல்லணும்ல, எந்த தடுக்கலன்னு கேட்டா தடுத்தோம் இல்லாம கேட்கல இல்லான்னு சொல்லணும், அதுக்காக வேண்டி. இன்னொன்னு வல அல்லஹும் யத்தகூன், அவர்களை யாராவது தன் செய்யும் தவறை விட்டு விலகிக் கொள்ள கூடுமே, அதனால் அவர்கள் நரகை விட்டு தப்பித்துக் கொள்வார்களே என்பதற்காக தான் இவ்வாறு செய்கிறோம். ஆக இவர்கள் தடுத்தும் அந்த மக்கள் கேட்கவில்லை, மீன் பிடித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்ல என்ன செஞ்சாங்க? பை பலம்மா நசூமா துக்கிரூஹி, அவர்கள் எதை நினைவு கூறப்பட்டார்களோ அந்த இறைவனுடைய அத்தாட்சியிலே அவர்கள் புறக்கணித்த பொழுது, அந்த 2வது சமூகத்தினர்கள் வந்து அவளை அசியை செஞ்சு அறிவுரை செஞ்சு திருந்துங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி திருந்தாத பொழுது நாம் தண்டனை இறக்கி வைத்து விட்டோம். அஞ்சை நல்லதீன என்ன ஹவுனானி சூயி, பாவத்தை விட்டும் தடுத்து கொண்டிருந்தார்களே அந்த மக்களை மட்டும் நாம் காப்பாற்றி விட்டோம். வாகது நல்லதீன வளமும், அநீதி செய்தவர்கள் நாம் பிடித்து விட்டோம். ஒன்னு மீன் பிடிச்சு அநீதி செஞ்சவன், அல்லது அந்த மீன் பிடித்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன், 2 பேருக்குமே அநீதியாளர்கள் தான். ஏன் அல்ல யாரை காப்பாத்தினேங்கிறான்? பை யாரை காப்பாத்தணும்? அல்ல அத படிங்க. அஞ்சை நல்லதீன என்னஹவுன அனி சூயி, மக்களை தீயதை விட்டும் தடுத்து கொண்டிருந்தார்கள். எந்த கூட்டம்? 2வது கூட்டம் இது. இவர்களை மட்டும் காப்பாற்றணும். அப்ப யார் அழிச்சிட்டான்? அல்ல மீன் பிடிச்சவனையும் அழிச்சிட்டான், தடுக்காம சும்மா இருந்தா பாருங்க அவனையும் அல்லாத அழிச்சிட்டான். வாகது நல்லது வளமும், இந்த வாலிமீன்களை அநீதியாளர்கள் நாம் பிடித்துக் கொண்டோம். இந்த அதாபின் பஈசின், மிக ஷதீதின் கடுமையான அதாபை கொண்டு பிடித்துக் கொண்டோம். பிமா கானு யஃப்ஸுகூன், அவள் செய்த மாபெரும் பாவங்களின் காரணமாக. என்ன பிடிச்சா நம்பி புல் வலம்மா அத்தவு, எப்ப அவர்கள் வரம்பு மீறினார்களோ, அம்மானுஹு அன்ஹு, எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றிலிருந்தும் வரம்பு மீறினார்களோ, புல்நாளகம் கூனோ கிரதத்தின் ஹாசியின், அவர்களுக்கு நாம் சொன்னோம், நீங்க கேவலம் மிக்க இழிந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று நாம் கூறினோம். அதே மாதிரி இழிவான குரங்குகளாக அவர் அனைவரும் மாறிவிட்டார்கள். சில ரிவாயத்தில் வருது, அந்த மீன் பிடித்த மக்களை மட்டும் அல்லாஹ் குரங்காக மாற்றினான், அந்த தடுத்த மக்களை விட்டு விட்டான். தடுக்காம சும்மா இருந்தாங்களே அவங்களே நல்லா அதாப செய்யாம விட்டுட்டான் என்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க சொல்றாங்க. காரணம்,
இவங்க போய் அந்த மூணாம் அந்த தடுத்தாங்க கேட்கறாங்க, நீமத்த அழுதூன கௌமன் இல்லாஹும் முஹலிக்குஹும் அவ் முஅذிபுஹும் அதாபன் ஷதீதா. அல்லாஹ் தஆலா அவரை அழிக்க போகிறானே, தண்டனை கொடுக்க போகிறானே, அத்தகைய மக்களுக்கு நீங்களே உபதேசம் செய்கின்றீர்கள் என்று கேட்டாங்க. அப்போ அவங்க செஞ்ச செயல் தப்புன்னு கல்வியில் விளங்கினா பார்த்தீங்களா, அது மீன் பிடிக்கிற காரியம் தப்பு, அப்படி செஞ்ச தண்டனை வரும் கல்வியில் விளங்கி அப்படி அந்த செய்யற செயலை கல்வியில் வெறுத்தான் பார்த்தீங்களா, அதுக்காக அல்லாஹ் கருணை காண்பித்து அவர்களை விட்டு விட்டான், அவரை தண்டிக்கிற அல்லாஹ் தஆலா. இது சில பேருடைய கருத்து. சில பேர் அவர்களையும் தண்டித்தான். ஒரு கூட்டத்தார் மீன் பிடித்தவர்கள் குரங்குகளாகவும் மீன் பிடிக்க தடுத்தாமல் அதுக்காக வேடிக்கை பார்த்து கொண்டு பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் என்றும் சிலருடைய கருத்து இருக்கு. குல்நாலகும் நாம் அவர்களுக்கு சொன்னோம், கூனு கிரதத்தின் ஹாசி, இழிவான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று நாம் சொன்னோம். அப்ப என்ன தெரியுது இருந்து என்பதை இப்ப நற்காரியங்கள் நாம் செய்து வருவதன் காரணமாக அதை கொண்டு நீங்கள் பொருந்தி கொண்டு நாம நல்ல வேலை தான் செய்யறோம், நம்ம பாவமான காரியமா செய்யறோம், எவன் எனக்கு கேடு கேட்ட நமக்கு என்ன என்று இருந்து விடாதீர்கள். எங்கு தீமை நடந்தாலும் சென்று தட்டி கேளுங்கள், தட்டி அதை திருத்த முயற்சி செய்யுங்க. சரி, நீ எவ்வளவுதான் சொல்லி அவன் திருத்த, அதுக்குன்னு திருத்தும் காரியத்தை விட்டு விடாது. ஏன்னா நீ மக்கள்கிட்ட செய்யாதராய் தப்புடான்னு சொல்லி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவன் குஃபுர்ல போக மாட்டான். என்ன வரைக்கும் நம்ம செய்யற தப்பு தான் பாரு, நல்லவங்க நம்ம எதுக்குறாங்க பாரு, நம்ம செய்யற தப்பு தான், நம்ம செய்யற அல்லாவுக்கு மாறு செய்யறோம், நஃப்ஸு ஷைத்தான் காரணமாக மாறு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த உணர்வாத கல்வியில் இருக்கும். அந்த உணர்வு கல்வியில் இருக்கிறனால தான் பாவம் செய்வான், ஆனால் செய்யற தப்புன்னு உணர்ந்து கொண்டே செய்வான். 4 பேர் சாராயம் குடிக்கிறான், ஊரில் எல்லாரும் தடுக்கிறான், வேணடா அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியது, அது பயான்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இது ரொம்ப பெரிய தப்பு, இது ஹராம், அது சாராயம் குடிக்கிறது எவ்வளோ பெரிய தீமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அன்னைக்கு விட்டுருக்கிறாத அப்படின்னு. இப்ப 4 பேர் அவனை சாராயம் குடிக்க விடுதுன்னு சொல்ல அவன் மனசு என்ன பதிஞ்சு போயிடும், பாய் சாராயம் குடிக்கிறது ஹராம் தப்புன்னு பதிஞ்சு போயிடும். இப்ப எப்ப சாராயம் குடிக்க என்ன உணவு குடிப்பாங்க, இது ஹராம் தான், எல்லாம் தடுத்தது தான், இது நான் போய் மீறி குடிக்கிறேன், நான் ஒரு பாவி அப்படின்னு நினைச்சிட்டே குடிப்பான். அப்படி இல்லை, எல்லாரும் தடுக்கிறத விட்டாங்க, அப்படி பழகி போச்சு. 10 வருஷமா எல்லாரும் அந்த முசாபா செய்யறாங்க, மூணாம் கட்டுறாங்க, வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க, உலமாக்கெல்லாம் பேச்சு கேட்கறாங்க, பெரிய கண்ணிய ஊர்ல மதிப்பிற்கு யாரும் அவனை ஏற்றாலும் சரி அவன் சாராயம் குடிக்கிறான். இப்ப என்ன நினைச்சுக்கான், போக போக சாராயம் இஸ்லாத்துல ஹலால் போல தெரியுது, அதனால ஜாதி அவங்களுக்கு குடிக்கல நாம குடிக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ அது ஹலால் என்று விளங்க ஆரம்பிச்சிடும், ஹராம யாருமே தடுக்கலன்னா. இது ஒரு தலைமுறை 2 தலைமுறை போச்சுன்னு வச்சுங்க, சுத்தமா எல்லாரும் செய்யறாங்க, நல்லதா நல்ல காரியம் செய்யறாங்களாம். இப்ப பாருங்க, தாடி சிறைக்கிறத பத்தி மக்கள்கிட்ட யாரும் உலமாக்கள் சொல்லாம தாடி சிறைக்கிறது நல்லது தானே, தப்பு என்ன இருக்குல்ல, போய் எந்த விளங்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு சில ஊர்களில் பார்த்தா இஸ்லாமிய நாடுகள்னு பேர் சொல்லிக்கிறாங்க, யாருக்குமே தாடி இல்லை. சவுதி மன்னரை பார்த்தா சில பேர் தாடி செய்யறாங்க, சில பேர் அறவே தாடியே இல்லை. சவுதி இளவரசர் அங்கே மந்திரியா இருக்கணும், சில பேர் பார்த்தா அறவே தாடி இல்லை. இதை தவிர வேற நாடுகளுக்கு உள்ள போந்த துருக்கி, ஈரான், ஈராக்கு, இது மாதிரி நாடுகள் உள்ள போந்த முஸ்லாமிய நாடுகள் தான் யாருக்குமே தாடி இல்லை. இதெல்லாம் பார்த்து தாடி வைக்கணும் சார், கடமை இல்லை, கட்டாயம் கிடையாது, தாடி சரிக்கிறதுன்னு ஹராம் இல்லைன்னு நினைச்சு சேரான். அப்போ ஹலாலை ஹராம் ஆக்குதலும் ஒரு ஹராமை ஹலால் ஆக்குதலும் குஃப்ரு. இப்போ சாராய ஹலால் நினைச்சு குடிச்சான், அவன் என்ன செஞ்சிட்டான், பை குஃப்ரு செஞ்சுட்டான். அது ஹராம் நினைச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கான் வாழ்நாள்லாம், அவன் குஃப்ரு செய்யல, அல்லாவுக்கு மாறு செஞ்சிருக்கான். அவன் அல்ல நினைச்சா மன்னிக்கலாம், நினைச்சு தண்டிக்கலாம். ஆனா எவன் சாராயம் ஹராம் இல்லைன்னு சொல்லிட்டானோ ஒரு வார்த்தையை கொண்டு அவன் காசுரா போயிடலாம். என்ன பை? அப்ப மக்களுக்கு தடுத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக யாராவது ஒரு சிலரால் அதிலிருந்து விலகிக் கொள்ளுவார்கள், இத்தப்பு என்று விட்டு விடுவார்கள். அல்லது ஒட்டுமொத்த மக்களும் இது தப்புதான், ஹராம் தான், நாம் செய்கிறோம் என்ற விளக்கமாக கபல் இருக்கும். அதனால எதுவுமே இல்லாம தடுக்காமல் விட்டு விட்டால் தண்டனை அனைவரையும் சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் வேற யாரும் சொல்லி காட்டான், அல்லாஹ் தஆலா உமாக்கான் அல்லாஹ் முஅذிபஹும்
மாகாணல்லா யுஹ்லிக குரா வஅஹ்லுஹு முஸ்லிஹூன் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் எந்த ஊரையும் அழிக்க மாட்டான், அந்த ஊர்வாசிகள் மக்களை திருத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம், 4 பேரால் மக்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்திட்டு இருக்க காலமெல்லாம் அந்த ஊர் அல்லாஹ் தஆலா அழிக்கிறது இல்லை. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு அல்லாஹ். எல்லாரும் ஏவல் விளக்குல விட்டுட்டா அல்லாஹ் தண்டனை கடுமையா வர ஆரம்பிச்சு. சரி, அப்ப அல்லாஹ் தஆலா எப்ப அவர்களை மறுத்தார்களோ அவர்களை கேடு கட்ட இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார்.